அதே மாதிரி சந்து கடை நடத்துறவங்க வந்து மொத்தமா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க மதுப்பிரியரு நாங்க குடிக்கிறோம், எங்களுக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஊர்ல சார்ந்த 4 பேரும் ஒரே பணி அரசு ஊழியர்னா 3 வருஷம் இடமாற்றம், ஆனா 15 வருஷமா இருக்காங்க. அப்ப மேலதிகாரி கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இடமாற்றம் செய்யல. எங்களுக்கு வந்து போனா வந்து சரக்கு ஏன் 10 ரூபாய் ஏன் கமிஷன் கேட்கறாங்க? என்ன சத்து கடை நடத்துறவங்களுக்கு முதல்ல கொடுக்குறாங்க, எங்களுக்கு நாங்க போனோம்னா 10 ரூபாய் கமிஷன் கொடுத்தாதான் தராங்கிறாங்க. அப்படி இல்ல இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா, இது ஸ்டாலின் முதல்வருக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த மதுக்கடையில இவ்வளவு முறைகேடு நடந்துட்டு இருக்கு. நாங்க வந்து கேட்கறேன்னா இவங்க வந்து முறையா வந்து மது பிரியர் வராங்கன்னா காசுல எங்க வாங்காம பாட்டில் கொடுக்க சொல்லுங்க. கேட்கிறோம். சந்து கடை நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு சந்து கடை நடத்துறவங்களுக்கு சரக்கு கொடுக்குறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? படிக்க அதுதான் என்ன உண்மையாலேயே எங்களுக்கு ரசீது கொடுக்க சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. ரசீதே தரமாட்டாங்க. ரசீது நாங்க வந்து என்ன பண்றோம், நாங்க இந்த ஏற்றம் ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்க வந்து 140 ரூபா ஸ்டிக்கரோட 150 ரூபா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்கீங்க. அதை விட 10 ரூபா 160 ரூபா கேட்குறீங்க. எங்களுக்கு மதிப்பிரிவிற்கு நாங்க வந்து கேட்கறது கமிஷன் இல்லாம ரசீதோட கொடுக்க சொல்லுங்க. 4 பேர் ஒரே ஊர் சார்பாக அதுல பணியாற்றுறாங்க. ஆனா 15 வருஷமா பணியாற்றுறாங்க. இடமாற்றம் செய்ய வேண்டியது. ஒரு நாள் வந்தாருன்னா எங்களுக்கு கரெக்டா வந்து அங்க வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இதை வந்து அரசு கவனத்துக்கு தான் அதை கொண்டு வரணும். என்னுடைய பேட்டி. என் பேரு ராஜகண்ணன்.